அனைத்து நம்பருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே சர்வீஸ் சென்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற ஒரு டூல் தேவை. அந்த டூல் தான் வந்து ட்ராக் நியூ சர்வீஸ் சிஆர்எம். இப்போ ஒரு ஏசிக்கு கால் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏசி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, சர்வீஸ் பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லி உங்களோட என்டையர் டீட்டெயிலையும் எம்ப்ளாயி எப்படி ஒர்க்கை ஃப்ளோவை கொண்டு போகிறாங்க அதை அட்மின் ஈஸியாக பார்த்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த சர்வீஸ் ட்ராக் நியூ சிஆர்எம் சாஃப்ட்வேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெமோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது டெமோ அக்கௌண்ட்டு. இதில் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களோட பர்சனல் கம்பெனி டீட்டெயில்ஸ், இது லோகோஸ் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் எனேபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமான்னு சொல்லி நீங்கள் எனேபிள் பண்ணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் இன்வாய்ஸ் இருக்குது, ப்ரொஃபார்மா இருக்குது, எஸ்டிமேட், ஜாப் ஷீட்டு. ஜாப் ஷீட்டில் டெலிவரி பண்ணுறப்ப உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் செட்டிங்கு, எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டு, எம்ப்ளாயி நீங்கள் உங்களுக்கு எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்களோ அவங்க எம்ப்ளாயி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியாவில் அந்த ரிவ்யூ லிங்க்கை ஷேர் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் செட்டிங்கில் நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணும் எது வேண்டாம்னு சொல்லி எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இது செட்டிங்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர்வீஸ் கேட்டகரி க்ரியேட் பண்ணுறது. இதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கேட்டகரி புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் கேட்டகரி க்ரியேட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாஷிங் மிஷின் சர்வீஸ், ஏசி, ஃப்ரிட்ஜு நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜோட சர்வீஸ் இது க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் க்ரியேட் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் ஃபார்மை நீங்களே பில் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், க்ரியேட் ஃபார்மு, அதில் போய்ட்டு இதில் எந்தெந்த ஃபீல்டு உங்களுக்கு வேண்டாம், எந்தெந்த ஃபீல்டு வேணும், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீல்டு வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ்டு ஃபீல்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக பிக்கப்பு, ஆன்சைட்டு, கேரி கொடுத்துருக்கேன். பெய்டாக ஃப்ரீ சர்வீஸு. நீங்கள் பிராண்டு வேணால் பிராண்டு கம்பல்சரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மாடல் கம்பல்சரி இல்லை, சீரியல் நம்பர் கம்பல்சரி இல்லை, ப்ராப்ளம் டைட்டில் கம்பல்சரி. இதில் இந்த ஃபீல்டு டிவைஸ் மாடல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கூட என்னென்ன ஐட்டம் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் ப்ரீ செக் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இது டிவைஸ் பாஸ்வேர்டு தேவையில்லை, டிவைஸ் பேட்டர்ன் தேவையில்லாதெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ எனக்கு தேவை அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எனக்கு தேவையில்லை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபீல்டெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு முறை ரிவ்யூ பார்த்துக்குறோம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், போய்ட்டு க்ரியேட் நியூவில் போய்ட்டு ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் இதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர் அதில் என்ட்ரி போட்டுக்குங்க. கேரினா கேரி, ஆன்சைட்னா எந்த லொக்கேஷனில் இருக்குது உங்கள் லொக்கேஷன் இப்போ நான் திருப்பத்தூர்னு போடுறேன். என்னோடய லொக்கேஷன் பெய்டு சர்வீஸ் தான். பிராண்டு எதாக இருந்தால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிராண்டு பார்த்தீங்கன்னா எல்ஜின்னு போட்டுக்குங்க. ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா திரும்ப அகைன் க்ரியேட் பண்ண தேவையில்ல. சீரியல் நம்பர் இருந்தால் போட்டுக்குங்க. ப்ராப்ளம் டைட்டில் இங்கே ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டா திரும்ப ஆட் பண்ண தேவையில்ல. நோ கூலிங் ஓகேங்களா, கொடுத்துட்டீங்க. உங்கள்கிட்ட அது கூட எதாவது மெட்டீரியல் கொடுங்க, இல்லைனா அது தேவையில்லை. ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட்டு 1500 போடுறீங்க. அசைன் ஒர்க்கு உங்கள்கிட்ட யார் இருக்காங்களோ எம்ப்ளாயி அவங்களுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஐபிரியாரிட்டி கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எஸ்டிமேட் டேட் எப்போ நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுறோன்னா நாளைக்கு டேட் போட்டுங்க. போட்டு கீழே போய்ட்டு சேவ். எஸ்எம்எஸ் ஷேர் ஆகணும்னா ஷேர்னு கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஷேர் ஆகிடும். உங்களுக்கு உண்டான ஜாப் ஷீட்டு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். இதை வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லிஸ்ட்டில் இங்கே ஷோ ஆகிட்டுருக்கும். உங்கள் எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணியிருக்கீங்களா, அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணனுங்கிறவர் இந்த சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், அவர் லாகின் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. இப்போ கண்ணனுங்கிறவர் லாகின் பண்ணிட்டாரு. இதில் போய்ட்டு ஆட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. நவ் செக்கிங் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இன் ப்ரோக்ரஸ், சேவ் அகைன்.
இப்போ இன் ப்ராசஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெடி ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட் கொடுத்துருங்க. கம்ப்ளீட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் போயிடும், அவரோட ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல போயிட்டு இன்வாய்ஸும் கொடுத்தா பாருங்கள் 1500 ரூபா வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் பண்ணாதீங்க, கேஷுன்னு கொடுத்து ஆடு பேமெண்ட்டு ஆன்லைனாக கேஷ்னால் கேஷ்னு கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்லு ஜென்ரேட் ஆகிடும். இப்படி தான் வந்து ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினோட சர்வீஸ் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண 1500 அது பெய்டு சக்ஸஸ். அவர் பே பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அன்பெய்டில் வந்து உங்களுக்கு சேல்ஸில் வந்து அன்பெய்டில் காட்டும். இது மாதிரி நீங்கள் எல்லா சர்வீஸும் வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. நீங்கள் சேல்ஸில் இந்த லிஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டியூ லிஸ்ட் யாராக இருக்காங்க, பே பண்ணாமல் இருக்காங்க, அவங்க லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படின்னா யாரையும் ஒன்று செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்வென்ட்ரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கொட்டேஷன் எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ யாராவது ஒரு என்கொயரி கேட்டாங்க அப்படின்னா எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணலாம். சேல்ஸ் டியூ லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஏஎம்சி நீங்கள் ஏஎம்சி மெயின்டைன் பண்ண தான் ஏஎம்சி. லீடு வந்து ஒரு கஸ்டமர் என்கொயரி கேட்குறாங்கன்னா லீடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லிஸ்ட்லேயே வந்து எது சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, எது ஓல்டில் இருக்குது, இன் ப்ராக்ரஸில் எத்தனை இருக்குது, நியூ எஸ்டிமேட்டில் எத்தனை இருக்குது, டெலிவரி பண்ண ரெடியாக எத்தனை இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இவ்வளோ சர்வீசஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தோட டைப் ரிப்போர்ட்டும் நீங்கள் இதில் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நம்மளோட ட்ராக்னியூ சர்வீஸ் CRM சாஃப்ட்வேருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.